அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். சில பிள்ளைங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சில பிள்ளைங்களா எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, ஆனால் பேசணுன்னு வந்துட்டேன், என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அப்புறம் சில பிள்ளைங்களா எல்லாம் 6 மாதமாக நம்ம சேனல் எடுத்து இருந்ததுனால நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டலன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா எல்லாருக்கும் காட்டும் நான் நினைக்கிறேன். சரி சில பிள்ளைங்களா, நமக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு லிங்க் வந்தது வாட்ஸ்அப்பில். நம்மளுக்கு சைலண்ட் பண்ணிடுறேன், ஏன்னா எங்களுக்கு கிளைம் ஆகும் இல்லையா, அதனால். ஓகே, ஃபஸ்ட்டு சைலண்ட் போட்டுடலாம். எனக்கு ஒரு லிங்க் வந்திருக்கு எங்களுடைய செல்ல மகக்கிட்டேருந்து. மீண்டும் வருவேன். யார்? நம்ம தியாகி போராளி, மக்களுக்காக போராடி ஐயோயோயோ என்ன சொல்கிறதுனே தெரியல, அதுக்காக உள்ளே போன நம்ம மனிதர், உன்னதமான மனிதன் மீண்டும் வருவேன்னு வந்திருக்கிறாருமா சேனலில். விபி ராக்கர்ஸ் வடிவேலு. சரிம்மா, கமெண்ட்ஸ் படிச்சிடலாமா? அதில் இருக்கிறது யாரோரும் என்னென்ன சொன்னார்கள், என்னால் ஒரு கடுகளை கூட நம்ப முடியல. முத்தத்தில் மூழ்கடிக்கும் காட்டாகர கீதா பெண் சாமியார். ஐயோ, ஆன்மீக ஆராய்ச்சி பண்ணும் காட்டாகர பெண் சாமியார். அப்போ அதையெல்லாம் நம்பினீங்க, ஆனால் இவன் பண்ணதை நம்ப மாட்டீங்க, ஏன்னா பொம்பளை தானே. இவன் நாம் தமிழர் கட்சின்னு சீமானை போட்டு தாக்குவாராம். தாக்கிட்டு பெரியார் வரலாறு எடுத்துட்டு கொடி பிடிச்சிட்டு ஓடுவாராமா. அப்படிப்பட்ட இவன் நாம் தமிழர் கட்சியில் என்னை பற்றி தவறாக போட்டுருந்தான் பாரு. என்ன பண்ணியாச்சு தெரியுமா கடவுள்? அதை ஸ்ட்ரைக் பண்ணி அந்த சேனலை தூக்கிடுச்சு பார்த்துங்களேன். அதுக்கப்புறம் நம்பவே முடியலையா? ஆமாம், தியாகி இல்லை, இவரை நம்ப முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? இவன் அண்ணன் பொண்ணுக்கு என் வாழ்க்கை போயிடும், எனக்கு அசிங்கமாயிடும், நம்ம குடும்பத்தில் சொத்து பிரச்சனை சொல்லி எனக்கு ஒரு பெயில் ஆர்டர் பண்ணி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டி, அந்த குடும்பத்தை மிரட்டி எங்கே தலைமறைவாக மறைக்க வச்சுட்டு இருப்பான். மறைக்க வச்சுட்டு ஏதோ கப்சா பண்ணி பெயில் ஆர்டர் வாங்கிட்டு எதை அடித்து பிடிச்சி மீண்டும் வருவியா? வா பார்க்கலாம். நீ வரணும் தான் ராஸ்குட்டி, நான் காத்துட்ருக்கேன். ஏன்னு கேலாம், என் கேஸுக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேம்மா. நான் பண்ணி நீ உள்ளே போகணும் இல்லையாம்மா? என் கேஸுக்கு நீ நடக்கணும் இல்லை, அதை பார்த்து நான் ரசிக்கணும் இல்லை. என் எதிரியாக இருந்தால் கூட அவங்க வாழணும்னு நினைக்குவேன். ஆனால் உன்னுடைய விஷயத்தில் நான் கடுகு அளவு கூட கருணைன்றது இருக்காதுடா. காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ என் மனசு நீ புண்படுத்திருக்கிற. 1 நாள் 2 நாள் இல்லை, 5 வருஷமா. அடுத்த கமெண்ட் படிக்கிற இரு செல்ல பிள்ளைங்களா. வெல்கம் பேக் ப்ரோ. ஓ ஆமாம், ஏன்னா உங்கள் குடும்பத்தில் பசி ஆற்றுனதும், உங்கள் குழந்தைக்கு பசிக்கு பால் பாக்கெட்டு வாங்கின்னு வந்து கொடுத்ததும், உங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் மருந்து செலவு வாங்கின்னு வந்து கொடுத்ததும் இவன் தானே. அதனால் ஒருத்தன் சொல்லிக்கிறான், யாரும் உங்களில் ஒருத்தன் கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறான், அறிவு கெட்டவன். வெல்கம் பேக் ப்ரோவான். ஆமாம், உன்னை வாழ வைக்க வந்த தெய்வம் அவன். அடுத்த கமெண்ட் படிச்சலாமா? என்ன நடந்தது என்று மக்கள் மனதில் விளக்கம் கொடுக்க வேண்டும். ஆமாம், இவர் பெரிய தியாகி போராளிவ. இவன் எதுக்க போயிட்டான்? இவர் மக்களுக்கு விளக்கம் கொடுக்க வாருங்கள். அப்பா, கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க உனக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக, இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அடாடாடாடா உன் வரவுக்காக காத்து கொண்டு இருக்கும் உன் அன்பு உள்ளம் இது. அடுத்தது பார்த்தலாமா? ஐயோயோ என்ன ஆச்சு ப்ரோ? ப்ளீஸ் எக்ஸ்பிளனேஷன் ப்ரோ. கம் பேக் ப்ரோ, வாங்க ப்ரோ. அடுத்தது வெல்கம். ஓஹோஹோ அண்ணா வணக்கம். அடாடாடாடாடா. அடுத்தது பாரு, இதுதான் சூப்பர் கமெண்டு. உங்களுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கீதா எவ்வளோ பேச்சு பேசினா தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, என்ன நடந்துச்சு நான் சொல்லட்டுமா? குடி போதையில் தன் அண்ணன் மகள் என்று தெரியாமல் பாலியல் வன்கொடுமை பண்ணி மாக்கிய சித்தப்பா அப்படின்றது நாங்கள் இன்னொரு முறை உங்களுக்கு நினைவூட்டுறோம், சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தலாமா? என்ன நடந்ததா? ஆனால் அண்ணன் பொடிக்காண்டா கமனாட்டி எத்தனை வாட்டிடா சொல்லிட்டு சில பேருக்கு. ஓகே, சேகரை பற்றி பேசுங்க. இந்த சேகர் பற்றி பேசுன்னு சொல்லிக்கிற யார் தெரியுமா? தர்மபுரி டிஎஸ்பி ரத்னகுமார். அந்த ரத்னகுமார் ஒரு டிஎஸ்பி, நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர். இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய காவல் அதிகாரி ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேனே, யாருக்காவது ஒருத்தருக்கு ஷேர் ஆகிட்டு வீடியோ போகாதா? இவன் யார்? ரத்னகுமார் டிஎஸ்பி. இவன் காவல் அதிகாரி, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி. இவன் ஏங்கிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அசிங்கசியமாக பேசுனது அந்த ஆடியோ வச்சு நாங்கள் கிட்டத்தட்ட 10 இடத்துல அவன் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். அந்த கம்ப்ளைண்ட் ஈரோடுக்கு நம்மளுக்கு விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க வருகிற 15ஆம் தேதி. அப்போ உன்னுடைய லட்சணம், உன்னுடைய யோகிதை எல்லாம் ஈரோடு மாவட்டத்தில் பறக்க போதுரா டிஎஸ்பி. அப்புறம் இன்னொன்று கேளுங்க,
அடா டிஎஸ்பின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத கம்மநாட்டி, என் புருஷன் எங்கே போனால் என்னடா உனக்கு விஷயம் தெரியாதாடா ரத்னகுமார், உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு இருந்தாடா திருவண்ணாமலைக்கே போயிருக்கிறான், இதை தெரியாத நீ வேற ஒரு பக்கம். ஓகே செல்ல பிள்ளைங்களா. அப்புறமா கீதாவுடைய ஆட்டம் ஓவராக இருக்குது, சேகரை அடித்து விரட்டிட்டாங்களா. ஓகே சரி. இப்போ ஐயோ செல்ல பிள்ளைங்களா, நான் வேற அதிகமாக பேசிட்டேன்னா எனக்கு வேற நெஞ்சு எல்லாம் படப்படனுது, கை காலெலாம் உதறுது. ஐயோயோ அடுத்தது என்னை வந்து என்ன போட போகிறான்னு தெரியலையே, என்னை வந்து என்ன வீடியோ பேச போகிறான்னு தெரியலையே, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. செல்ல பிள்ளைங்களா யாராவது என்னை வந்து காப்பாற்றுக்குன்னு செல்ல பிள்ளைங்களா, என்னால் முடியல செல்ல பிள்ளைங்களா. ஒரே மென்டல் டார்ச்சராக இருக்குது எனக்கு, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல செல்ல பிள்ளைங்களா. ஐயோயோ என்னை பற்றி என்ன பேச போகிறான், என்னை என்ன செய்ய போகிறான். ஐயோ நான் மன்னிப்பு கேட்டுட்டுமா சொல்லுங்கள் செல்ல பிள்ளைங்களா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், விபி ராக்கர்ஸ் நம்பர் எல்லாருக்குமே தெரியல, வாட்ஸ்அப்பில் நான் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா, நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் செல்ல பிள்ளைங்களா. என்னால் முடியல செல்ல பிள்ளைங்களா, எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இதெல்லாம் தாங்குற சக்திலாம் எனக்கு இல்லை. அப்படிலாம் நினச்சிட்டு சில பேர் அவனுக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்களா, அறிவு கேட்ட கம்மன் ஆட்டிங்களா. உங்களை மாதிரி ஆளுங்களாக தான் இந்த மாதிரி கேடு காட்டவனுங்கெல்லாம் சமூக வலைத்தளங்களை தலை விரித்து ஆடுறானுங்க. இந்த உண்மை மறைக்க 1000 பொய்களை சேகரித்து மீடியாவுக்கு வரட்டும். அவன் வரட்டும் தான் இருக்கிறேன், நான் அதுக்காக தான் காத்துட்ருக்கிறேன். சரி நீ வரதுக்குள்ளே அந்த சேனல் இருக்குதோ அது போயிடுதோ, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரி வா வா வாப்பா வடிவேல் நீ வா. டேய் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளோ அவதூற வார்த்தைகள் பேசுனேன் இன்னைக்கு. நீ எவ்வளோ கேடு கட்டு ரோடாக பிச்சு எடுத்து குடிக்க தண்ணி இல்லாமல், போத்திக்க பெட்ஷீட் இல்லாமல், உன்னால் வண்டிக்கு டீவு கட்ட முடியாமல் காரி முஞ்ச வாழ்க்கை வாழ்கிற உனக்கு இவ்வளோ திமிருனா, ஒரு பொண்ணாக வந்து இத்தனை சமூக வலைத்தளங்களை எதிர்த்து இன்னைக்கு இந்த கோயிலை கட்டி உன்ன மாதிரி புறம்போக்குங்களா எதிர்த்து உன்ன மாதிரி புறம்போக்கு மேலே கேஸை போட்டு சென்னை ஹைகோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணி தனி ஒரு பெண்ணாக நான் நின்று இருக்கிறேன்னா எனக்கு எம்பிட்டு திமிரு இருக்கும். நீ வரணும் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எந்த நிறைய கேஸ் உன் மேலே போட்டிருக்குறோம்ல, என் கேஸுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல நீ வரணும் இல்லை. அப்புறம் சொத்து இருக்குதுன்னு எனக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து காதுக்கு வந்திருக்குது. 50 லட்ச ரூபாய்க்கு மான நஷ்டத்து வழக்குக்கு உன் சொத்து தான் ஜப்தி பண்ண போகிறாங்களா. எங்கள் லாயர் சொல்லியிருக்காங்கப்பா, கோர்ட்டில் உனக்கு ஆர்டர் அப்படி தான் வரப்போதான். நீ ஜப்தி பண்ணி எனக்கு 50 லட்ச ரூபாய் நீ கட்ட போகிற, நீ கட்டு, நான் வாங்குறேன் சரிங்களா. செல்ல பிள்ளைங்களா ஒரு விஷயம், அவனுக்கு சொம்பு தூக்கி கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்களா, டே எச்சங்களா, டே கம்மநாட்டிங்களா, டே புறம்போக்குங்களா, டே வாழ வக்கீல் அதை கம்மநாட்டிங்களா. நீங்கள் எல்லாம் உன் வீட்டில் நீ உன்னை பெற்றெடுக்கிறவள ஒரு தாய், நீ திருமணம் பண்ணி நீ குடும்பம் நடத்தக்கூடியவளு ஒரு பெண், நீ ஈண்டு எடுத்து 10 மாதம் பொண்டாட்டி சுமந்து எடுக்கிறப்பாரு அவளும் ஒரு பெண். என்னை ஒரு பெண்ணுன்னு பார்க்காம 5 வருஷமா அசிங்கமாக வீடியோ போட்டான். அன்றைக்கி எங்கடா போனீங்க சில பேர், இன்றைக்கி அவனுக்கு போய் சொம்பு தூக்கின்னு இருக்கிறீங்க. அவனை வெல்கம் ப்ரோன்றது என்ன, வாங்க ப்ரோன்றது என்ன. ஐயோ கீதா அவங்களை இப்படிலாம் பேசிட்டாங்க ப்ரோன்றது என்ன. ஆமாம் அப்போல்லாம் நீங்கள் என்னடா விரல் வச்சுட்டு இருந்தீங்களா வாயில், அவன் அவ்வளோ அசிங்கமாக போடு. டே மனசாட்சியோட கமெண்ட் போடுங்கடா, நியாயத்து பக்கம் நில்லுங்கடா. தர்மம் என் பக்கம் இருக்க போய் தாண்டா என் சேனல் ரிட்டர்ன் வந்துச்சு. அவன் அரெஸ்ட் ஆகி உள்ளே போய் உக்காந்து களியை தின்னு போட்டு வந்தான். சரியா, கடவுள் இருக்கிறது உண்மையாயிடுச்சுல்ல. ஒரு நாள்னால நான் கொடுத்த சாமான் நான் கொடுத்த அருள் வாக்கில் பழிச்சு அவன் உள்ளே போயிருக்கிறான் பாரு. ஏன் அந்த கடவுள் இவன் மேலே தப்பில்லைன்னு அவன் நம்ம காவல் அதிகாரி ஐயா கை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அவன் மேலே தப்பில்லைன்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறான்ல, இவன் எதுக்கு போனோம். இப்போ நீ ஜாமீனில் தான் வந்திருக்க விபி ராக்கர்ஸ், உன்னை பர்மனெண்ட்டாக உன் மேலே தப்பில்லைன்னு சொல்ல கிடையாது சரியா. உனக்கு ஒன்று பர்மனெண்ட்டாக உன் மேலே எந்த தப்பிலும் ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் வரல, ஆடாத. ஒரு வேளை ஜட்ஜ்மெண்ட்டில் தப்பு பண்ணிட்டா அந்த பொண்ணு வந்து என்னை மிரட்டி வச்சுட்டாங்க, அந்த பொண்ணு வந்து உண்மை சொல்லிச்சுன்னா நீ ஆயுஸ் முழுக்க உள்ளதாக இருக்கணும் ராகேஷ். அதனால வேண்டாம் வடிவேல். ஓகே அதனால தான் செல்ல பிள்ளைங்களா என்ன அப்படியே வரானா அப்படி நடுங்குதா டே. உன்னை பார்த்து நடுங்கிறதுக்கு சில பேர் உனக்கு ஜாலர் அடிக்கிறதுக்கும், நீ பணம் வாங்கி தின்னு இருக்கிற பாரு, எனக்கு ஜிபே ஃபோன்பேல பிச்சை போடுங்கன்னு சொல்லி நீ பணம் வாங்கின. பெங்களூரில் ஒருத்தர் இருக்கிறா, ஒரு முண்டை இருக்கிறா, அவள் முருகேச பாலியா தான், அவள் டீட்டெயில் தெரியட்டும், உன்னை போட்டு எப்படி மிதிக்கிறாங்கன்னு அவங்களே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு புறம்போக்கு இருக்கிறான். அதுக்கப்புறம் ரத்னகுமார் டிஎஸ்பி, உனக்கு யார் எந்த காவல் அதிகாரி உனக்கு இந்த உயர்திரு பதவி கொடுத்தாங்கன்னு தெரியல ஐயா. இந்த சேலம் மாவட்ட போலீஸ் ஐயா அவர்களாகட்டும், இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்களாகட்டும், இந்த டிஎஸ்பி ரத்னகுமார் வந்து ஒரு உயர்திரு காவல் அதிகாரியாக இருந்துட்டு அவன் ஒரு என்ன சொல்ல காம கொடுவரனுக்கு வந்து பணம் கொடுத்து இந்த பாலியல் வன்கொடுமைக்கு அவன் சப்போர்ட் பண்ணியிருக்கிறான். எங்ககிட்ட அந்த ஆடியோ இருக்குது, அந்த ஆடியோ வச்சு தான் நாங்கள் கேஸ் அவன் மேலே போட்டிருக்கிறோம். அதுக்கு விசாரணை ஈரோடில் 15ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. ரத்னகுமார் ஏண்டா என் புருஷன் எங்கே போனால் என்னடா டேய், உன் பொண்டாட்டி எங்கே போகிறான்னு நீ போய் பின்னாடி விளக்கு பிடிக்கிறது விட்டுட்டு இதெல்லாம் நான் பேசிட்டுன்னு வச்சுக்கோ. எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு கமெண்ட் பண்ண வரீங்க.
ஐயோ, இது சாமியா? இது அருள்வாக்கு சொல்கிறாங்களா? இவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களா? என்ன பஜாரி மாதிரி கத்துறாங்க, என்ன கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, ஐயோயோ எப்பா பாப்பா அப்படின்றது. அப்போ எங்கள் வழிகள் பேசுனா பஜாரி, நீங்கள் உங்கள் வீட்டில் நடந்தாக்கா கரெக்டு, அப்படி தானே? அப்போ கஷ்டமாக இருக்குன்னு பேச வந்துட்டாக்கா சரியில்லை. அப்போ எதுவும் பேசாமல் அமைதியாக போயிட்டாக்கா தப்பு இவ பண்ணிட்டுக்கிறா, அதனால தான் அந்த ஆள் வீடியோ போடுறான்னு சொல்லுவீங்க. அப்புறம் எப்படி தான்டா இந்த உலகத்துக்கு முன்னாடி வாழ்கிறது? டேய், நான் ஒரு சொல்லிட்டடா, மற்றவங்களுக்காக வாழணும்னு நினச்சா என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதடா. என் வாழ்க்கை நான் தாண்டா வாழ முடியும். டேய், நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த உலகம் எப்படி தெரியுமா? நீ வாழ்ந்தாலும் மேசும், நீ தாழ்ந்தாலும் மேசும். ஸோ அந்த உலகத்துக்கு முன்னாடி எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என்னுடைய கேஸ்க்கு ரெடியாரு வடிவேல், ஆல் தி பெஸ்ட், ஓகேவா? ஏன்னா நிறைய கேஸஸ் வந்து டேட்டு பக்கம் வந்துடுச்சு, சரியா? உனக்கு வளைச்சி 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 இப்படி கேடுகட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு ஒரு வார்த்தை என் மேலே திணிச்ச நீ, ஒரு வார்த்தை என் மேலே திணிச்ச. அப்புறம் எப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டேன். உன்னுடைய ஜிபே ஃபோன்பே நம்பர் எனக்கு அமுச்சு விடு, சரியா? என்னுடைய கோயில், என்னுடைய பக்தர்களுக்கு வந்து தினமும் அன்னதானம் போடுவேன், என் தாய் அன்பு என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு, சரியா? அது வந்து நீ அனுப்பிவிடா, நீ அனுப்பிவிடு, ஜிபே ஃபோன்பே நம்பர் எனக்கு அமுச்சு விடு. அப்புறம் சொல்ல பிள்ளைங்களா, ஒரு விஷயம், இந்த வீடியோ வந்து சில பேருக்கு இந்த புரியாத கமநாட்டி புறம்போக்குங்களுக்கு சில பேருக்கு சொல்கிறேன், சரியாடா? 5 வருஷமாக எனக்கு கேவலமாக இவ்வளோ தெய்வங்கள் வாழக்கூடிய இடத்துல வந்து விபச்சாரின்னு சொன்னானடா. அன்றைக்கி எங்கடா போனீங்க சில பேர்? இன்றைக்கி சொம்பு தூக்க என்கிட்ட வந்திருக்கீங்க. அப்புறம் கஞ்சா கடத்தும் பெண் சாமியார்னு சொன்னான். ஆமாண்டா, நீ வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணுன்னா கஞ்சா கடத்துந்து நீ சொல்லணும், சரியா? டே, ஒரு விஷயமாடா நீ பண்ணியிருக்கிற, உன்னை நான் கொஞ்சத்தில் கூட விட மாட்டேன்டா. நீ எல்லாத்துக்கும் வந்து எனக்கு கோர்ட்டை நீ கை கட்டி பதில் சொல்லணும். கடவுள் நினச்சிருச்சு என் பொண்ணு விஷயத்தில் வந்து இவன் நிறைய ஆட்டம் போட்டான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்று நீ ஆடாத, மீண்டும் வருவியா? ஆமாம், இவர் அப்படியே பெரிய தவள் புதன் பண்ணுவேன், அப்படியே அவங்க தாய் வயிற்றுலேருந்து அப்படியே புது மண்ணில் பிறந்து அப்படியே மீண்டும் வர போகிறாராம். என்னடா தமிழ்நெல் உனக்கு? கேடு கட்டவனே, உனக்கு என்னடா தமிழ்நெல்? அண்ணன் பொண்ணுனா என்னடா அர்த்தம்? கொலசாமிடா அது நமக்கு, புரியுதா? அண்ணன் சித்தப்பானா என்னடா? நம்ம அண்ணன் பொண்ணுங்க டே எங்கெல்லாம் அப்படி எங்கள் சித்தப்பாலாம் எங்கெல்லாம் அப்படி தெய்வம் மாதிரி பார்க்குவாங்கடா. கேடு கட்டவனே, சொந்த அண்ணன் பொண்ணு போய் காக்கி இருக்கிற நீலாம் வந்து ஓகியமாக வந்து மீண்டும் வரேன். எந்த மூஞ்சி வச்சுட்டா நீ சோசியல் மீடியாவுக்கு வர அறிவு கட்ட கம்மநாட்டி? நீ வாடா, நீ உன்னுடைய எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட வந்திருக்கு, சரியா? நீ வீடியோஸ் போட, நீ அந்த பொண்ணை என்ன பண்ணியிருக்குன்றது எங்ககிட்ட இருக்குது, நீ என்ன பேசியிருக்குன்றது இருக்குது, சரியா? உனக்கு பேங்க் வந்து எவ பணம் அனுப்பினான்றது இருக்குது, எவ உங்ககிட்ட பேசினான்றது இருக்குது, சரியா? எல்லாம் சேலம் மாவட்டத்திலேருந்து தான் நமக்கு எல்லாம் அனுப்பியிருக்காங்க. நீ நீ வா, நான் உனக்காக தானே காத்துட்ருக்குறேன். யாரு டேய்? நான் நினைக்கிறேன் நீ அரெஸ்ட் ஆனப்ப நீ கண்டிப்பாக கட்டின, உனக்கு 4 பொண்டாட்டி மேடம், அந்த 2வது பொண்டாட்டி உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். டே, உன் தனிப்பட்ட விஷயம் 1000 இருந்துட்டு போட்டோம், நான் அதை பேசுறது மிகப்பெரிய தவறு, எனக்கு தேவை கிடையாது. நீ 10 பொண்டாட்டினா கட்டிட்டு போ, அது உன் சாமர்த்தி, நீ எப்படியா இருந்துட்டு போ, சரியா? ஐயோ, உன் பொண்ணு பெட்ஷீட் போத்தி ஒரே ஃபீலிங் ஆகிட்டியா? அப்போ அந்த வழி எப்படி இருந்திருக்கும்? ஏன்டா உனக்குன்னு வந்தாக்கா வழி மற்றவங்களுக்கு வந்தால் ஒன்றுமே இல்லையாடா? எப்படி என் கஷ்டத்தில் நீ ஆடி இருந்திருக்குவ? ஏன்டா அந்த நிலம் கொடுத்தவங்களோடையும் இந்த ஊருக்காரங்களோடையும் இன்னொருத்தி யாரை வர சேர்த்துட்டு இருக்கிறியாமாடா நீ? அவ்வளோ ஒருத்தி சேர்த்துட்டுக்கிற. அதுக்கப்புறம் அவள் முருகேச பல்லதான், அவள் பேர் சொல்ல நான் விருப்பப்படலை, சரியா? எல்லாரையும் கூட்டு சேர்த்துட்டுக்கிறியாடா நீ? கூட்டு சேர்த்துட்டு என்ன பண்ண முடியும்? முடியாது, போ. அது கூட பண்ண முடியாது, நான் பாருனே. சரி, பார்த்துக்கலாம்டா, வா. உன் வரவுக்கு எதிர்பார்க்கும் இந்த காட்டாகரம்மா, சரியா? நீ வா 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 வா, நீ எப்படி வரேன்னு நான் பார்க்குறேன். ஏன்டா கடவுள்லாம் கண்ணு மூடி நிற்குமா? அப்புறம் வடிவேல் ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஏதோ ஒரு டைமு என் கண்ணு மூடிட்டு உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்லிட்டேன். யாருடைய முட்டாள்தனம்? என்னுடைய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தோடு நான் இருந்துடுன்னு நினச்சாடா நீ பண்ண ஒரு வார்த்தை, ஒரு வழி என் மனசில் அனலாக நெருப்பாக கொதிச்சுட்டு இருக்குது. ஒரு நாள் அந்த காளி பழி தீர்க்க வருவா, நிச்சயமா வருவா. வந்துட்டா, உன் வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சுட்டா. அதன் ஆரம்பம் தான் நீ அரெஸ்ட் ஆகி உள்ள போனது. 2வது வெற்றி என்னுடைய சேனல் வந்தது. 3வது வெற்றி என்னுடைய கேஸ்ல நீ உள்ள போறது. இதுதான் நடக்க போகுது. சரி செல்ல பிள்ளைங்களா, இந்த சாக்கடை பத்தி பேச இனி ஒண்ணுமே கிடையாது. இவன் என்கிட்ட வரட்டும்,
அப்புறம் அவனுடைய ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் ஆதாரப்பூர்வமாக நாங்கள் வெளியிடுறோம். சரிங்களா செல்ல பிள்ளைங்களா? சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருப்பும் என்னுடைய சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா செல்ல பிள்ளைங்களா, உங்களுடைய அன்பு பேர் ஆதரவுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. விபி ராக்கர்ஸ் யூடியூபர் பாலியல் குற்றச்சாட்டில் கைது. குமரன் நகரைச் சேர்ந்த முத்தான் மகன் வடிவேலு 37 வயதான இவர் வடிவேலி நெருங்கிய உறவினரான சிறுமி அளித்த புகாரின் அடிப்படையில்